ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகையில் நம்ம தீபிகா வசமாக மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா தான் நம்ம வெண்பாவை கடத்தி இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கு. நம்ம அமைதியாக இருந்தால் வேலைக்கு ஆகவே ஆகாது. நம்ம மல்லி எப்படியாச்சும் வெண்பாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக நம்ம மல்லி களத்தில் இறங்கியாச்சு. நம்ம விஜய் ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை தேடிட்டு இருக்காங்க, நம்ம மல்லி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த தீபிகா மேலே சந்தேகம் வருது. உடனே தீபனை கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி இப்ப கூட நான் நினைச்சு பாக்குறேன், இல்ல தீபிகா தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் என் மனசுக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி தீபன் கிட்ட சொல்றாங்க. நம்ம தீபன் அப்படியா, சரி விடுங்க, நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். இந்த விஷயத்திலயும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் வெண்பா எங்க இருக்கான்றத கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற நம்ம தீபனும் நம்ம மல்லிகை ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க தீபிகா ஒருத்தரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாரா இருக்கும், இதை பத்தி தீபிகா பேசிட்டு இருக்கா இவ்வளவு தீவிரமா அப்படின்ற சந்தேகம் தீபனுக்கு ஏற்படுச்சு. ஆனாலுமே தீபன் போயிட்டு தீபிகா கிட்ட இந்த மாதிரி வெண்பாவை கடத்தினது நீதானே அப்படின்னு சொன்னாலுமே தீபிகா கொஞ்சம் சாக்காகிற மாதிரி அதை சமாளிக்க தான் பாக்குறாங்க. தவிர நான் தான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்ற உண்மையை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களே தனியா நம்ம வெண்பாவை தேடி கண்டுபிடிச்சு நம்ம மல்லிகையில ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசளவுல நினைக்கிறாங்க. அவங்க பண்ணது தப்பு அப்படின்றதையும் உணர்றாங்க, ரொம்ப நல்லாவே உணர்றாங்க. இதனால கண்டிப்பா யார் பாதிக்கப்பட்டாங்க, நம்ம மல்லியும் விஜயும் தானே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம மல்லிக்கும் விஜய்க்கு இடையில சண்டையே அவங்க பிரியற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்காங்க. அதுக்கு எல்லாமே காரணம் தீபிகா தான். கண்டிப்பா வெண்பாவை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. வெண்பாவும் ஆபத்துல இருக்காங்க. கண்டிப்பா அந்த லேடி வெண்பாவை விட போறது இல்லை, வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அங்கிருந்து நம்ம வெண்பா எப்படி தப்பிக்க போறாங்க, அங்கதான் இருக்காங்க, அந்த லேடி கூட இருக்காங்க அப்படின்ற இடம் எப்படி தீபிகாக்கோ சரி மல்லி அவங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.